ரொம்ப நன்றிப்பா. அதுக்குள்ள எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. வாங்க, உள்ள போங்க போங்க. யோ வாங்கயா, சீக்கிரம். கொஞ்சம் நில்லுங்க சார், நில்லுங்க சார். எனக்கு என்னமோ அவனுங்களாம் இதுக்குள்ளதான் போயிருப்பானுங்கன்னு தோணுது சார். எங்கயா? இங்கெல்லாம் நாங்க வரவே கூடாதடா. என்ன சார் என்ன மட்டும் புடிச்சிங்க? உள்ள வாங்க சார், எல்லாரையும் சேர்த்து புடிச்சு கொடுக்குறேன். இது பாரு, எங்க சீஃபே சொன்னாலும் நாங்க இதுக்குள்ள போக மாட்டோம் சார். எனக்கா ஒரு வாட்டி உள்ள வாங்க சார். சார் வாங்க சார். ஐயோ சார், சார். யாருக்கும் அடிபடல? என்ன பண்றீங்க? இங்க வாங்க வாங்க. எதுக்கு பயப்படுற? யார்கிட்ட பயப்படணுமோ அங்கே பயப்படாம யார்கிட்ட தைரியமாக இருக்கணுமோ அவரை பார்த்து நீ ஏன் பயந்துக்கிட்டு இருக்க? அப்பா, பீட்டர் அவன் அப்பன்னு நினச்சி உன் அப்பனை மாற்றி தூக்கிட்டு போயிட்டான்ப்பா. இவர் உங்கள் அப்பா மாதிரி இருக்கிறவர், ஆனால் அப்பா இல்லை. இந்நேரம் உங்கள் அப்பாவை கொண்டிருப்பாப்பா. மறைச்சதுக்கு மன்னிச்சிருப்பா. என்னப்பா சொல்ற? பாவம், அவன் நல்ல மனுஷனாச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு அவன் என்னையே கொண்டு இருக்கலாம். சத்தம் போடாதீங்க, போலீஸ் வந்துட போறாங்க. அங்கே இந்நேரம் உங்கள் அப்பனை கொண்டு இருப்பான்னு சொல்கிறேன். ரொம்ப கேஷுவலாக இருக்க. இப்படி மெதுவாக பேசுங்க. இவர் என் அப்பா இல்லைன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். பாஸ்கோட காமால இன்னொருத்தர் என் அப்பா மாதிரி இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படிதானே? புரியலையே. உனக்குமா? நீ சொன்னார. பீட்டர் அவ அப்பனை சரியாக தான் கண்டுபிடிச்சான். நான் தான் மாற்றி ஏன் அப்பாவை அனுப்பினேன். நீ தான் மாற்றி அமிச்சியா? ஏன்பா? அவன் உங்களை கொல்ல பார்த்தா, நான் அவனை கொல்லணும்னு நினச்சேன். எதுக்கு உங்கள் அப்பா அனுப்பினேன்? சாகவா? உனக்கு என் புள்ள கோவர்தனை பற்றி தெரியாது. தெரிஞ்சா நீ இப்படி காமெடியாக பேச மாட்டேன். புலி ஆட்ட உடனே கொல்லாது, மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு அனுபவிச்சுதான் கொல்லுமா. என்கிட்டயே பஞ்சா? நான் எவ்வளோ பஞ்சுங்களை பார்த்தவன் தெரியுமா? சரி, இப்போ நான் ஒரு பஞ்சு சொல்லட்டுமா? புலி ஆடுன்னு நினச்சி சிங்கத்தோட குகையில் மாட்டிக்கிச்சான். உங்க எல்லாருக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்கிற என் அப்பாவை தான் தெரியும். வெளியில இருக்கும்போது அவர் யாருன்னு தெரியாதுல்ல. எல்லா கேங்கும் அநியாயக்காரங்களும் ஒன்னா சேர்ந்தாங்க. டவுட்டே இல்ல, பினு ஒண்டியா தான் இருக்கான். சேகரே, உங்க டீமுமா? நானு கேங் இருக்கும் போது ரவி கேங் இருக்க கூடாதா? இன்னைக்கு பின்னு காலிடா. ஆழம் தெரியாம காலை விடலாம், ஆனா ஆழம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலை எடுத்து தானே ஆகணும். நம்ம கேங்கல வினோத் லோகேஷ் மட்டும் மிஸ்ஸிங்ண்ணே. வந்த உடனே கண்டிப்பா பின்னு போட்டுருண்ணே. ஹலோ கேட்கலண்ணே. ஹலோ. இவ்வளோ தூரம், இவ்வளோ ஆளுங்க, இவ்வளோ பொருளோட வந்துட்டு ஒன்றுமே பண்ணாம சும்மா போகிறது நிஜத்துலேயும் நடக்கும். அதுக்கு ஒரே காரணம் பயம். பயத்துக்கு கண்ணு தெரியாது, யோசிக்கிற அறிவும் கிடையாது. பின்னு பற்றி ஒரு சீனில் சொல்ல முடியாது, அதுக்கே ஒரு படம் எடுக்கணும். அவர் பேர் என்ன? பின்னு. ஐயோ, பினுவா? ஐயோ, அவன் என் புள்ள
ஐயோ, நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக என் புள்ளைய மாட்டி விட்டுனே. டேய் கோவர்தா, டேய் கோவர்தா, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? தம்பா, டேய் அப்பா தம்பி, டேய் கோவர்தா, கோவர்தா இங்க பாடுறா, டேய் இங்க பாடுறா, நான் அப்பா வந்திருக்கேன்டா, டேய் என்ன பாடுறா, டேய் அப்பா வந்திருக்கேன்டா, டேய் கோவர்தா, டேய் என்ன சார் பண்ணீங்க அவனு? பின்னு சார், ஐயோ ஐயோ, கோவர்தா கோவர்தா கோவர்தா. இந்த சம்பவத்தை பண்ணது யார்? நான் தான். நீயா? நான் கப்பர்ல, என் பேர் மார்கோ. கப்பரை தெரியுமா? அங்கதான் இருப்பார், போய் தேடிப்பார். கப்பர் புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாத விஷயம் சொல்றீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான்ப்பா லீடரு, எனக்கு தெரியாதா? பிரதர், கப்பரை தெரியுமா? எனக்கு தெரியாப்பா. நீ எதுக்கு கப்பர் தேடுற? கப்பரை பார்க்கணும். நீ நினைக்கும் போது அவரை பார்க்க முடியாது, அவர் நினைக்கணும். நான் ஜாக். வெளியில என்ன வாசுதேவன் கூப்பிடுவாங்க. வாசுதேவனா? டேய் தம்பி, உன்னை பார்க்கறதுக்கு தானே நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன். கையில் பிடிச்சிட்டு இருக்க உசுரை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்ப்பா. கோட் வேர்ட் அக்செப்டட். என்னப்பா சொல்றாரு? அது நீ நினச்சி இதே வார்த்தையை நான் வேற ஒருத்தங்கிட்ட சொன்னேன். அவன் கொஞ்சம் விவகாரமாக சொன்னான். கையில புடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்களா? ஏன்? அந்த உயிரை மேல பறக்க வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். இங்கே ஒரு தப்பு நடக்க போது ஒரு நல்லவனோட உயிரை காப்பாற்றணும்னா அந்த கோவர்தனை வெளியே அனுப்பணும். முடியலனா மேலே அனுப்பணும். நான் இங்கே இருக்கிறது உனக்கு யார் சொன்னது? ஜாக்குன்னு ஒரு தம்பி. அப்படியே தப்பிச்சு போற மாதிரி நடிக்காத. நம்ம ஜெயில ஒரு கொலைடா. ராஜா, கண்ணே, தங்கமே, டேய் அந்த தங்கத்தை ராஜ மரியாதையோட வெளியில அனுப்புங்கடா. கிரேட்ரா, நீங்க எல்லாரும் கூட இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வாஸ்கோட காமா ஜெயிக்கும். அப்பா உள்ள பத்திரமா இருங்க, நான் அப்பப்போ வந்துட்டு போறேன். டொனால்டோ, டயட்னு சொல்லி பட்னியா இருக்காத, காணாம போயிடுவாடா. அவளை பார்த்துக்குங்க. கிளம்புற சாமி. கேட்க வந்துட்டு கேட்காம போறிய வாசு. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா ரகசியமும் உங்களுக்கு தெரியும். ஏன் இந்த மாற்றம்? எதுக்கு இதெல்லாம்? இந்த கேள்வி இல்ல, இங்க இருக்கிற எல்லா கேள்வி சந்தேகத்துக்கும் ஒரே காரணம்தான். யாரு? கடவுளா? எதுக்கு எடுத்தாலும் ஏன்பா அவரையே குறை சொல்றீங்க? இது அவரல்ல, இது வேற. யாருங்க? சீஃப். சீஃபா? நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அவரு? அவர் இங்க எந்த மெசேஜும் சொல்ல வரல. இன்னைக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறதையும் நாளைக்கு இங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் படம் போட்டு காட்ட வந்திருக்காரு. அவர் என்ன ஜோசியரா?